அந்த செய்தி குர்ஆன் அதுவும் தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிறது. எப்படி நிரூபிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு மனிதன் எழுதிய நூலாக இருந்தாலும், எந்த ஒரு அறிஞர்கள் எழுதிய நூலாக இருந்தாலும், அதை 100% ஆய்வுக்கு உட்படுத்தி யார் வேண்டுமானாலும் இதுல முடிந்தா தவறு கண்டு பார் என்று அறைகோள் விடவே மாட்டார்கள். விட முடியாது. எங்க நூலை நீங்க பாராட்டாந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிருங்க என்ற அளவில் தான் எந்த ஒரு நூலுமே தன்னுடைய நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இது அமைந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு செய்தியை சொல்லும் பொழுதும் எடைய இது உண்மை, இது சத்தியம், உனக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு அளவு கொள்ள வேண்டாம் அளந்து பார், எந்த ஒரு உரைகள்ல வேண்டாலும் உரசிப்பார், இது சத்தியம்ங்கிற முடிவுக்கு நீ வருவாயே தவிர இதுல தவறு கண்டு இது அசத்தியம்ங்கிற முடிவுக்கு உன்னால் வர முடியாது என்று திருக்குர்ஆன் அடித்து திரும்ப திரும்ப சொல்கிறது. எப்படி எல்லாம் சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன உடனே, குர்ஆனை போய் மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க இட்டுக்கட்டி சொல்றாருங்கிற மாதிரி ஒரு அவதூறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சொன்னார்கள். சொன்னா அதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? ஓ, இதை இவர் இட்டு கட்டினார்னு சொன்னீங்களா? இவர் இட்டு கட்டினா உங்களுக்கு அதை விட இட்டு கட்ட இயலும்ல. இவருக்கு எழுத தெரியாது, இவருக்கு படிக்க தெரியாது, இவரே இவ்வளவு அழகா ஒரு செய்தி இட்டு கட்டி கடவுள் சொன்னார்னு சொல்ல முடியுமானால் உங்களுக்கு அதை விட முடியுமே? நீங்க பெரிய பெரிய பண்டிதர்களாயிற்ற, அரபு மொழியை கரைத்து குடித்தவர்களாயிற்ற, அரபி மொழியில பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் எழுதியவர்களா இருக்கிறீங்களே, அப்ப இவர் சொந்தமா இதை தயார் பண்ணிட்டார் நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தால் அல்லாஹ் கேட்கிறான், ஃபல் யது பிஹதீஸ் மிஸ்லிஹி இன் கானு சாதிகீன். இவர்களுடைய விமர்சனத்திலே இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டுமே. இந்த ஆள் படிக்காத ஒரு ஆள் கொண்டு வந்துட்டார்ல, அவர் தானே சொந்தமா கற்பனை பண்ணார் நீங்க சொல்றீங்க. இந்த குர்ஆன்ங்கிறது அவரா இட்டு கட்டி ஜோடிச்சு அவரா தயாரிச்சு சொல்றார் என்பதுதானே உங்களுடைய வாதம். அந்த வாதம் உண்மையாக இருக்குமையானால் இது மாதிரி நீ எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு வா. இது போன்ற ஒரு செய்தியை, இந்த குர்ஆன் போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டும் பார்க்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பதில் சொல்றான்? இந்த செய்தியவே ஆதாரமாக்குறான். இது பொய் என்று நினைத்தால் இது மாதிரி உனக்கு கொண்டு வா. அப்ப குர்ஆன் மெய் என்பதற்கு குர்ஆன் தான் இப்ப ஆதாரம். இது மாதிரி உனக்கு கொண்டாந்து காட்டி முடிஞ்சு வச்சுக்காத. கொண்டு வந்து காட்டல என்று சொன்னா இது மெய் என்பது நிரூபணமாகிவிடும். அல்லாஹ் 52வது சூராவுல 34வது வசனத்தில் இந்த அறைகூலை விடுக்கிறான். அதே போல 28வது சூராவில் 49வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இதை நீங்க சொந்தமா தயாரிச்சதாக பேசிக் கொள்கிறார்கள், நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், ஃபஅது பி கிதாபின் மின் இன்தில்லாஹ் ஹுவ அஹ்தா மின்ஹா, இதை விட ஒரு சிறந்த வேற கிதாபை நீ கொண்டுட்டு வா, அத்தபியுஹு, நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறேன்ல, இதே மாதிரி நீ நானா சொந்தமா தயார் பண்ணிட்டேன் தானே உன்னுடைய வாதம். அது உண்மையா இருக்குமையானால் இதை விட சிறந்த வழியை நீ கொண்டுட்டு வா, நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்ப சிறந்ததுங்கிறத எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, இது மாதிரி ஒரு நல்வழியை ஒன்னால் கொண்டு வர இயலாது, இது மாதிரி ஒரு நேர்வழியை ஒன்னால் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து வேண்டாலும் கொண்டுட்டு வா, இன்குந்தும் சாதிக்கீன், எல்லா இடத்துலையும் இதை போட்டுருவான்ல, இன்குந்தும் சாதிக்கின்ற, நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தால். இதான விவகாரம். முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? இதான் பஞ்சாயத்து. முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? அதுக்கு என்ன ஆதாரம், என்ன எந்த அடிப்படையில் நீங்க நிரூபிக்கணும்? இவர் எதை கடவுள் வார்த்தை என்று சொல்கிறாரோ அது கடவுளிடமிருந்து வராமல் இவராகவே தயாரித்து சொல்கிறார் என்ற உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் உங்களுக்கு அது முடியும். அவருக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக முடியும். செஞ்சு காட்டிட்டு போங்களேன். உண்மையாளர்களாயிருந்து அதைத்தானே செய்யணும் என்று சொல்லி இந்த குர்ஆன் தனக்குத்தானே மக்களுக்கு என்ன செய்து அறைகோல் விட்டு, நான் தானப்பா இறைவேதம்ங்கிறது பெரிய சான்றா இருக்கிறேன் என்று சொல்லி குர்ஆன் தனக்குத்தானே ஆதாரமாக திகழ்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இது சவால் விட்டுறான்ல, சவால் விட்டுதான் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லியா? எப்படி கான்பிடண்டா இந்த குர்ஆன் சவால் விடுதுன்னா, சும்மா சொல்றோம், நீ என்ன கொண்டா வரப்போற முடியுமா உன்னால?
ஏழாதுன்னு எப்படி அல்லாஹ் சொல்றான்? சும்மா சில பேர் சவால் விட்டுட்டு வந்துருமோ, கொண்டு வந்தாலும் வந்துருவானோ, இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்குவேன். அப்படியா? முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு நீ ஒரு ஹதீஸை கொண்டு வந்தா 10 லட்சம் ரூபாய் தருவோம், மடியில கட்டி வச்சுட்டா சொல்றோம். கொண்டு வர இயலாது இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம அறிகுறி விடுவோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த சவாலைய எப்படி விடுறான்னு பாருங்க. ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு, மனித குலமும் ஜின் வர்க்கமும் ஒன்றாக திரண்டு, நீ மக்காவாசி மட்டும் ஒண்ணு கூட வேணாம், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒன்னா சேர், உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு அனைவரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து, எதுக்காக வேண்டி ஒன்னா கூட்டிட்டு வரணும்? அலா ஐயூபி மிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை தயாரிப்பதற்கு, உருவாக்குவதற்காக மனித குலம் முழுமையும் ஜின் வர்க்கம் முழுமையும் நீங்கள் ஒன்று திரண்டீர்களேயானாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இது போன்று அவர்களால் கொண்டு வர இயலாது. கொண்டு வாண்டு சவால் விட்டுவிட்டு எல்லாம் என்ன சொல்றான்? கொண்டு வருவான்னு உட்கார்ந்துட்டு நினைக்கிறியா? கொண்டு வர முடியாதுப்பா. முடியாதுங்கிறதுக்காக விடுற சவால் இது. ஏதோ செஞ்சு காட்டிடுவியான்னு பரிசீலனை வைக்க தயாரா இல்ல. எவ்வளவு கான்பிடன்ட் பத்தின நம்பிக்கை. ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது எவனை இப்படி சொல்ல இயலாது. இதுதான் மெய், இதை தவிர மற்ற எல்லாம் பொய், இந்த அறைகோலை ஏத்துக்க உன்னால கொண்டு வரவே இயலாது அப்படின்னு சொல்லிட்டு உளவுக்கான எல்லாம் சொல்றான். லா யாத்துன மிஸ்லிஹி, இது மாதிரி அவர்களால் கொண்டு வர முடியாது. உளவுக்கான பஅதுஹும் லி பஅதின் லஹீரா, ஒருத்தர் மற்றவருக்கு உறுதுணையாக நின்றாலும் சரியே. தனித்தனியா நீ ஒண்ணு தனியா கொண்டு வா, நீ ஒண்ணு தனியா கொண்டு வான்னு உனக்கு சொல்லலப்பா. எல்லாம் ஒன்னா திரண்டு கூட்டு முயற்சியில கூட்டாக உட்கார்ந்து தயார் பண்ணி இது மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணினாலும் உங்களால் கொண்டு வர இயலாது. அப்ப குர்ஆன் இது இறை வார்த்தை தான், இது உண்மையான மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதை குர்ஆனே நிரூபிக்கிறது. இந்த அறைகூவல் விடப்பட்டு 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் யாரும் இந்த அறைகூவலை எதிர்கொள்ள முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியவில்லை. இது 17வது சூறாவுல 88வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு குர்ஆன் இவ்வளவு பெரிய வேதத்தை எப்படி கொண்டு வர்றது? அவங்க திகைக்கிறான், நல்ல அவகாசம் கொடுக்கறான், தடுமாறுறாங்க, கொண்டு வர முடியல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, குர்ஆன் அளவுக்கு உனக்கு கொண்டு வர இல்லையா, இறங்கி வர்றவா, நீ குர்ஆன் அளவு கொண்டு வர வேணாம், 10 சூறா கொண்டு வரியா? அல்லாஹ் கேட்கிறான். முதல்ல குர்ஆன் கொண்டு வர ஆரம்ப காலத்து சேலஞ்செல்லாம் எப்படி, இந்த மொத்த குர்ஆன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டுட்டு வா. அதே மாதிரி கொண்டு வர முடியாது என்ற உடனே அல்லாஹ் சொல்றான், அடுத்தபடி பிற்காலத்தில் அடுத்தபடியாக ஒரு சவால் வர்றான். அம் யகூலு நஃப்தராஹு, இவர் முகமது சுயமாக கற்பனை செய்து கூறுகிறார் என்று சொல்கிறார்களா? இந்த குர்ஆனை முகமது அவராகவே சுயமாக கற்பனையில தயாரித்து அல்லாஹ் பேர்ல பொய்யாக இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த அறைகுலை ஏத்துக்கிறங்க. எப்படி ஏத்துக்கிறங்க? ஃபஅதூ பி அஸ்ரி சுவரின் மிஸ்லஹு முஃப்தரியாத்தின், இதே மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு 10 சூறாவை கொண்டு வா. இவர் இட்டுக்கட்டி தானே அப்படியும் கொண்டு வந்தாரு, நீனு இட்டுக்கட்டு, நீனு கற்பனை செய். இவர் மாதிரி கற்பனை செஞ்சு 10 சூறாவை கொண்டு வா. அது கூட தனித்தனியா கொண்டு வர வேண்டாம். வதுவு மனிஸ்ததாத்தும் இந்துனில்லா, அல்லாஹ் மட்டும் தனியா விட்டு எல்லாம் சேர்த்துக்க. அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி கொண்டு வருவதற்கு அவனை மட்டும் ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறங்க, முகமது கூட சேர்த்துக்கிறீங்க, அடங்கிறது. அவரை சேர்த்தாலும் முடியாது, அவரை சொந்தமா உண்டாக்குனாரு, அவருக்கு முடியுமா? நான் கொடுத்ததுனால அது அப்படி இருக்கே தவிர, அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்வோட அங்கிருந்து தள்ளி விட்டு காட்டுறான். வேணும்னு அவரையும் சேர்த்துக்க, தயாரிச்சு காட்டு பார்ப்போம். நான் கொடுத்த மாதிரி என்னை மட்டும் ஒதுக்கிரு, நான் தான் இதை கொடுத்திருக்கிறேன். அதனால இந்த நூலாசிரியனாக இருக்கிற என்னையை தவிர்த்து விட்டு மின்துனில்லா, அல்லாஹ்வை தவிர அனைவரையும் நீ ஒன்னு சேர்த்துக்கொள். இன்குந்தும் சாதிக்கும். நீ சொல்ற சொன்னா, நீ சொல்றது உண்மையா இருந்தால் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி கொண்டு வா பார்ப்போம். 10 சூறா கொண்டு வா, முழுசா வேணாம். 11வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் இப்படி கொஞ்சம் இறங்கி சவால் விடுறான். அதுக்கும் முடியல, ஆடுறாங்க. அதுக்கும் அவர்கள் தடுமாறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், வேணாம்ல, ஒரு சூறா கொண்டு வா, ஒரே ஒரு அத்தியாயம். இவர் இவ்வளவு பெருசா இட்டு கட்டிட்டார்ல, நீ சின்னதா இட்டு கட்டு, அது முடியத்தானே செய்யும். அப்புறம் என்ன பண்றான், 10 அத்தியாயத்துக்கு முடியல என்ற உடனே அடுத்தபடியாக குர்ஆன் அறைகூல் விடுகிறது. அம் யகூலு நஃப்தராஹு, அதே மாதிரி தான், அம் யகூலு நஃப்தராஹு, இவர் சொந்தமாக இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறார்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅதூ பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி,
இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டுட்டு வா. ஒதுவு மனிஸ்ததாத்தும் இந்துவன் இல்ல, அல்லாஹ்வை விட்டு விட்டு அனைவரையும் என்ன செஞ்சுக்க, துணைக்கு அழைத்துக்கொள். இன்குந்தும் சாதிக்கீன், நீங்க மெய்யாளர்களா உண்மை சொல்பவர்களாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து ஒரு சூறா கொண்டுட்டு வா. இது 10வது சூறாவுல 38வது வசனத்துல அந்த எப்படி அறிவுல அழுத்தம் திருத்தமா திருப்பி திருப்பி இறங்கி இறங்கி அல்லாஹ் என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். மொத்தத்தை கொண்டு வா, அது 10 கொண்டு வா, 1 கொண்டுட்டு வா. 1 கொண்டு வந்தவன இப்ப கூட என்ன 1 கொண்டு வரும்போது கூட எப்படி அல்லாஹ் வர்றான், 1 கொண்டு வந்துருவான்னு சொல்லியா? முழு குர்ஆன் சொன்னா முடியாது, 10 முடியாது, 1 சொல்லி இருக்கிறவன் ஒருவரை கொண்டு வந்துட்டா அப்படியா இந்த சவால் விடப்படுது? இல்ல, அல்லாஹ் சொல்றான், அதையும் சொல்றான் 2வது சூறாவுல 23வது வசனத்துல வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் மீது நாம் அருளியதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வதுவு ஷுஹதாக்கும் மின் துனில்லா, அல்லாஹ்வை தவிர அனைவரையும் நீங்கள் உங்களுக்கு துணையாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யாவிட்டால், இறையில பிராக்கெட் போட்டு சொல்றான், வலன் தஃபாலு, ஒரு காலம் செய்ய மாட்டீங்க. ஒரு சூறாவுக்கே சொல்றான், இதை செய்யாவிட்டால் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை பண்ணும்போது நடுவுல போடுறான் அல்லாஹ். இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, ஒரு காலத்திலும் இதை உங்களுக்கு செய்ய முடியாது. எதை முடியாது? இந்த ஒரு சூறா சவால் கூட எதை விட்டாலும் விட்டுருவீங்கன்னு சொல்லி நாங்க விடல. உங்களுக்கு இயலாது என்பதற்காக விடக்கூடிய சவால், உங்களுக்கு முடியாது என்பதற்காக விடப்படக்கூடிய அறைகூவல் என்று சொல்லி, அப்ப திருக்குர்ஆன் ஒரு விஷயம் நான் சொல்றதான் உண்மைங்கிறத எவ்வளவு கான்பிடென்டா உறுதியா அழுத்தமா இப்படி யாரும் சொல்ல முடியாது. இதுதான் சரி, வா ஏன் வேண்டாலும் பாட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப 1000க்கு 1000 உண்மையா இருக்கணும். அப்பதான் அதை சொல்ல முடியும். சின்ன ஒரு மைனஸ் இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதை பிடிச்சிட்டு தொங்கிடுவான். அந்த மாதிரி திருக்குர்ஆன் தன்னை தானே என்ன செய்யுது, மெய் என்று நிரூபிக்கிறது.